இதில் இந்த ஒரு சென்னை இருக்கு போல தான் இருக்குது. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, காரல் அண்ணனோட போட்டில் கூரல் வந்தது தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கூரல் மீன் வீடியோ நம்ம நிறையா வீடியோஸ் நம்மளோட சேனல்லே பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் கூரல் மீனை பற்றின ரகசியங்கள் எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் புட்டாக ஓப்பனாக சொல்ல போகிறாங்க. ஏன்னா இந்த ஒரு மீனுக்கு ஏன் அதிகமான விலைகள் கொடுத்து வியாபாரிகள் வாங்குறாங்க, ஏன் இந்த மீன் வந்ததுமே எல்லாருமே வேடிக்கை பார்க்குறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறாங்க. அதாவது இந்த மீனோட ரகசியம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மீனோட ஜென்ரை கண்டுபிடிக்கிறதே ரொம்பவே ட்விஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ வியாபாரிகளே பார்த்திங்க அப்படின்னா இது ஆணா பெண்ணான்னு பார்த்துட்டு தான் அதுக்கான விலையை வைப்பாங்க. ஏன்னா ஆண் மீனோட வயிற்று பகுதிக்குள்ள உள்ள அந்த ஏர் ஃப்ளாடர்னு சொல்லக்கூடிய நெட்டிக்கு விலை கொஞ்சம் அதிகமாக போகும். ஸோ பெண் மீனுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக போகுங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இப்போ 2 மீன் இருக்குது. இந்த 2 மீனில் எது ஆண் எது பெண் அப்படிங்கிறத சோதனை பண்ணி தான் வியாபாரிகள் விலையை வைப்பாங்க. ஸோ ஒரு மீனோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 21.25, இன்னொரு மீனோட வெயிட்டை பார்த்தீங்கன்னா 23 கிலோங்க. ஸோ நல்லா கேட்டுக்கோங்க, மொத்தம் 44.25. ஸோ எவ்வளோ விலைக்கு போயிருக்குது, அதாவது 1 கிலோ எவ்வளோ நிர்ணயிச்சிருக்காங்க, மொத்த தொகை என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை எப்படி ஜென்ரை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இதோட வயிற்று பகுதியில் அந்த சென்சிட்டிவ் ஏரியா இருக்குது தெரியுமா. இப்போ நம்ம ஹியூமனுக்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சென்சிட்டிவ் ஏரியா பார்த்து தான் நம்ம அது மேலா ஃபீமேலா அப்படிங்கிறது நம்மளே ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த மீனுக்கும் அதோட சென்சிட்டிவ் ஏரியாவான அந்த வயிற்று பகுதியில் அடிப்பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா அதை தடவி பார்க்குறாங்க. ஸோ தடவி பார்க்கும்போது அதில் உள்ளே ஏதோ தென்படுமா என்னன்னு தெரில, அதில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அந்த சேஞ்சஸை கம்பேர் பண்ணி தான் இது ஆணா பெண்ணா அப்படிங்கிற மாதிரி நிர்ணயிக்கிறாங்க. ஸோ ஆண் மீன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு காஸ்ட் 5,000 ரூபாய்க்கு மேலேயே விலை போகும். அதாவது 1 கிலோவோட அமௌண்ட்டு 5,000 ரூபாய்க்கு மேலே போகும். அதே மாதிரி பெண் மீன் அப்படின்னா ஒரு 2,500 3,000 ரூபாய் இந்த மாதிரி தாங்க போது, பாதிக்கு போய் தான் விலை போகும் பெண் மீன். அதனால் இப்போ 2 மீன் 2 மீனில் ஒரு மீன் ஆண் மீன், ஒரு மீன் பெண் மீன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு விலையை வைக்கிறதுக்கு எல்லா வியாபாரிகளும் விலை வச்சதுக்கப்புறமா அதை ஏலம் கூறுவாங்க. ஏலம் கூறும்போது யாருக்கு, அதாவது 1 கிலோக்குள்ள அமௌண்ட் வச்சுருப்பாங்க, யார் அதிகமான அமௌண்ட் வச்சுக்காங்களோ அவங்களுக்கு அந்த கூரல் மீனை கொடுப்பாங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா எது ஆண் எது பெண் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணி கை வச்சு காட்டுற மாதிரி. ஸோ இந்த பகுதியில் தான் எது ஆண் எது பெண் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதில் என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மக்களை மீன் வந்ததுமே வியாபாரி டேரெக்டாக இங்கே தான் டச் பண்ணி பார்த்து இதை தடவி பார்ப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு மீனில் பால் வருதுங்க. பாலும் அதே மாதிரி ப்ரௌன் கலரில் அதோட கழிவுகள் அந்த மாதிரி சேர்ந்து வரும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா என்ன மீன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் அடுத்த மீனில் பார்த்திங்க அப்படின்னா அதில் வெறும் தண்ணி மட்டும்தாங்க வரும். அதாவது பைப்லேருந்து எப்படி தண்ணி பீச்சிட்டு வருதோ அது மாதிரி தண்ணி மட்டும் தான் வருது. ஒரு பக்கத்தில் பால் வருதுங்க. ஸோ இதில் தான் சேஞ்சஸ் இருக்குது. மக்களை இந்த ஒரு மீன் அதிக விலைக்கு போகிறதுனால மீனவர்கள் இதை தங்க புதையல், தங்க மீன், அதே மாதிரி தங்க பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு மீன் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட லைஃபுக்கு ஒரு சேஞ்சஸ் கிடைச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய கடனில் இருந்து மீள்ற அளவுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதை அந்த கடனை தீர்த்து முடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கூரல் மீனோட ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ரெடி மக்களை இப்போ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா 2 கூரல் மீன், அதாவது 2 கூரல் மீன்லையுமே விலை இதில் ஒரு தங்கத்தை சுமக்கக்கூடிய மனுஷன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பெண்ணிடாது. எல்லா மீன்களையுமே பெண் முட்டையிடும். ஆனால் இந்த ரகத்தில் மட்டும் ஆண் முட்டை தான் அந்த ஒரு விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் உள்ளே இருக்கக்கூடிய, அதாவது பிளாடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர் பிளாடர் அப்படிங்கிறது, அந்த ஏர் பிளாடர் இருக்கிறது ஆண்டு தான் இருக்கும். இந்த ஆணை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் இப்போ 2 பேரை உங்களுக்கு அமைச்சி காட்டுறேன். பால் வடி, அந்த பால் வடிகிறத வச்சு இதில் தான் அந்த பிளாடர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. இப்போ நம்மளுக்கு காட்டுற பாருங்க எதில் பிளாடர் இருக்குது அப்படிங்கிறது. இந்த மாதிரி இப்படி அமைக்கி பார்ப்பாங்க. இப்போ இந்த உள்ள வருது வச்சிலாம், இந்த வருதா பால் மாதிரி ஒன்று வருது வச்சிலாம், இந்த பால் மாதிரி வருதா, அப்போ இது ஆண். அதே மாதிரியே இந்த இதை இப்போ நம்ம அமைச்சு காட்டுறோம். இதில் வருதான்னு பாருங்க. சூப் போட்டிக்கிறங்க, சூப் வைக்கிறங்க. நமக்கு இது பெண் சரிதானா. இதே மாதிரி இதை நமக்கு கேட்டு வருது பார்த்தீங்களா.
பால் மாதிரி ஒன்று வருது வச்சுக்கலாம். அப்போ இதை வச்சு தான் வந்து என்ன செய்வாங்கன்னா வியாபாரிக்கு அனுப்புவாங்க. இதுக்குள்ளே தான் அந்த ட்விஸ்ட்டே உள்ளே இருக்குது. ஏன்னா ரெண்டுமே கண்டுபிடிக்க முடியாது. எதுக்குள்ளே அந்த ட்விஸ்ட்டு உள்ளே இருக்குதோ அதுக்கு தான் வந்து விலை கூட ரெண்டுமே இருக்குது. என்ன விலைக்கு போகுது, எத்தனை லட்சத்துக்கு போகுது. மக்களை இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் வந்த மீன் தாங்க ஆண் மீன். நல்லா கேட்டுக்கோங்க, பால் வந்த மீன் தான் ஆண் மீன். பால் வராத வெறும் தண்ணி மட்டும் இருந்துச்சு அதுதான் பெண் மீன். ஸோ இப்போ வந்து வியாபாரிகள் விலை வச்சுட்டாங்க. ஸோ விலை வச்சு ஸ்லிப்பு கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு பேப்பரில் எழுதி யாராவது பொதுவாக இருப்பாங்களோ அவங்கள்ட்டேருந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன விலைக்கு போகுது அப்படிங்கிறத நான் வந்து கடைசியில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு வியாபாரி பார்த்தீங்க அப்படின்னா விலை வச்சு கொடுத்துட்டாரு. ஆனால் வந்து அந்த வீடியோவை ஃபுல்லாக முழுக்க டாப் டு பாட்டம் வரைக்கும் வளைச்சி வீடியோக்காரு பாருங்க. ஏன்னா வந்து அவரோட வியாபாரிக்கு அனுப்புவார். இதோட சைஸ் பாருங்கள், இது வந்து எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற எல்லா ஷேப்பையுமே எடுத்து வந்து அவர் வந்து வீடியோ பண்ணி அவர் அனுப்புகிற வியாபாரிக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏலம் போடும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சரியான க்ரௌடாக இருங்க. ஏன்னா வந்து இந்த ஒரு மீன் எவ்வளோக்கு விலை போகுது, கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2000 ரூபாய் விலை வைக்கிறாங்க அப்படின்னா வெயிட்டே வந்து பார்த்திங்கன்னா 45 கிலோ இருக்குது. அதுவே ஒரு பெரிய அமௌண்ட் அடிக்கும். அந்த மாதிரி இந்த மீனோட தொகை அப்படிங்கிறத வந்து எவ்வளோ அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்லேயும் போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ எவ்வளோக்கு விலை ஏலம் போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மக்களை இந்த ஒரு மீனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்விஸ்டான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ மீன் வந்து ஒரு 25 கிலோ இருக்குது அப்படின்னா அதோட பண்ணையோட வெயிட், அதாவது உள்ள அந்த ஏர் ஃப்ளாடர்னு சொல்லக்கூடிய வெயிட்டு 1/2 கிலோ தாங்க இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எடுக்கிற வியாபாரி பயங்கர நஷ்டமாவார். கிட்டத்தட்ட வந்து 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கூட வந்து அந்த மீன் எடுத்து நஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிகள் விலை வைக்கிறதும் சரி, விலை வச்சு எடுத்துகிட்டு போகும்போது போய் அதை நெட்டியை விற்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து வச்ச காசு, அதாவது என்ன விலைக்கு எடுத்தாங்களோ அந்த முதல் எடுக்கிறதே வந்து சில சமயம் அதில் நஷ்டங்கள் வரலாம், சில சமயங்கள் லாபங்கள் வரலாம். ஸோ அதெல்லாம் ஈடுகட்ட அளவுக்கு தான் வந்து விலையும் வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த போட் ஓனர் காரல் அண்ணன் அவங்களுமே வந்து இந்த கூரல் மீன் எடுக்க வியாபாரி தான். ஸோ அவங்களுமே விலை வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு இந்த மீனை பற்றின ரகசியங்கள் எல்லாமே தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுமே வந்து விலை வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து எல்லோரும் விலை வச்சு ஏலத்தை கேட்குறதுக்கு வந்து பொதுவாக வந்து ஒரு அண்ணன் வந்திருக்காரு பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து அந்த ஸ்லிப்பெல்லாம் பிரித்து என்ன விலைக்கு போகுது அப்படிங்கிறத வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த மீனோட அந்த வயிற்று பகுதியில் நெட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஏர் ஃபேடர் வந்து நம்மளோட உடல்கூறு ஆய்வுகள், நம்ம இதய ஆப்ரேஷனு, அதே மாதிரி பாடிக்குள்ளே நம்ம உடம்புக்குள்ளே பண்ணக்கூடிய ஆப்ரேஷனுக்கு எல்லாமே நரம்பு, அதாவது ஸ்டிச்சிங் பண்ணுற நரம்பு வந்து அந்த ஒரு ஏர் ஃப்ளாடர்லேருந்து தான் எடுத்து தயார் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து அந்த ஏர் ஃப்ளாடர்லேருந்து தயார் பண்ணுற அந்த நரம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடலோடு அப்படியே மச்சு போயிடும். அது வந்து நம்ம திரும்ப பிரித்து எடுக்க தேவையில்லை. அதனால தான் இதுக்கு வந்து இவ்வளோ விலை கொடுத்து இந்த மீனை வந்து பர்டிகுலராக வந்து கோடிக்கணக்கில் விலை போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எல்லா வீடியோ வந்து ரெண்டுமே மேலே அவர் வயிறாப்ல அப்படியே போடு அது எக்கட்ட மக்களை இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கிலோவோட வெயிட்டு 3600 ரூபாய்க்கு வந்து சோல்டாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த போட் ஓனரே வந்து அவரே வியாபாரி தான், அவரே வந்து அந்த விலை வச்சு அந்த மீன் எடுத்து, ஏன்னா அதில் உள்ள ரகசியங்கள் எல்லாமே அவருக்கு நல்லாவே தெரியும். அப்படிங்கிறனால வந்து அந்த மீனை அவரே வந்து விலை வச்சு எடுத்துருக்காருங்க. அதாவது மொத்தமாக விலை தான் வச்சாங்க. அவங்க அந்த பில்லோட விலை தான் வந்து 3600 ரூபா. அவர் தான் கொஞ்சம் ஹையஸ்ட்டாக வச்சுருந்துருக்காரு. ஸோ அவங்களுக்கே வந்து அந்த மீன் வந்து சேல் ஆகிடுச்சுங்க. ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வந்து பெட்டி போட்டு அந்த மீனை வந்து பாதுகாப்பாக அனுப்புகிறாங்க. ஸோ அந்த மற்ற மீனை பெட்டி போடும் போது இவ்வளோ க்ரௌட்லாம் இருக்காங்க. அந்த மீனுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சேஃப்டியாக பயங்கரமாக பேக்கிங் பண்ணி அனுப்புகிறாங்க.
முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த ஒரு மீனோட மொத்த காஸ்ட் வந்து 1,62,200 சேலாக இருக்குதுங்க. ஏன் ப்ரோ நீங்கள் வந்து ஆண் மீனுக்கு அதிகமான விலை போகுன்னு சொன்னீங்க, மொத்தமாகவே வந்து 3,600 தான் 2 மீனுமே போயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண் மீனுக்கு வந்து தனியாக விலை வச்சாங்க அப்படின்னா பெண் மீன் விலை போகாமல் அப்படியே இருந்துருங்க. ஸோ அதனால் 2 மீனுக்குமே ஃப்ளாட்டாக ஒரு விலை தான் வந்து ஈவனாக வந்து அவங்க கணிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த விலையில் வந்து 3,600 சேலாக இருக்குது. ஸோ 3,600 × 44.4 அப்படிங்கிறத வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி எவ்வளோ விலைக்கு போயிருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து பேக்கப் பண்ணி மீனை வந்து அனுப்ப போகிறாங்க. ஸோ இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிகா லைஃப் ஸ்டைல் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த 3 பேஜஸையுமே வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் சொல்லுவீங்களா? ஹாய் இல்லைங்க, பாய்ங்க. இதோட வீடியோ முடிஞ்சு பாய். பேக்கப் ஆகி முடிச்சாச்சு. ஸோ இதோட விலை வந்து 3,600 ரூபா. மொத்த வெயிட்டு எவ்வளோங்கிறத நான் காட்டியிருப்பேன். டோட்டல் பண்ணி கமெண்டில் போடுங்க.